ஐயனார் துணை சீரியல்ல நிலாவுக்கும் சோழனுக்கும் விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள என்ன நடந்ததுன்னே தெரியாம எல்லாருமே பதறி போய் இருக்கிறாங்க. நிலா வந்து நேரா ரூமுக்குள்ள போயிட்டாங்க. இப்ப சோழன் வந்த உடனே சோழன் கிட்ட எல்லாருமே கேள்வி மேல கேள்விய கேட்கறாங்க. அதுக்கு சோழன் என்ன பதில் சொல்றாப்ல அப்படின்னா, நான் எதுவுமே செய்யல. எல்லாமே நிலா தான் வந்து சொன்னா. நிலா தான் என் கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொன்னா. எதா இருந்தாலும் அவகிட்ட கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிடுறாப்ல. உடனே நிலா வெளியில வந்து போலீஸ், அதாவது அந்த வாழவந்தான் கான்ஸ்டபிள் சொன்ன எல்லா விஷயத்தையுமே சேரன் கிட்ட நிலா போட்டு உடைக்கிறாங்க. ஸோ அப்பதான் சோழன் என்னென்னலாம் செஞ்சிருக்கிறாப்ல, எந்த அளவுக்கு என்னைய கஷ்டப்படுத்தியிருக்கிறாப்ல, என் மனசுல என்ன இருக்குன்னு கூட தெரியாம நான் அவனை காதலிச்சேன் அப்படின்னு பொய் சொல்லி என்னைய கல்யாணம் பண்ணியிருக்கிறாப்ல. இது எந்த அளவுக்கு ஃப்ராடுத்தனம் அப்படின்னு சொல்லி, அதனால தான் இவன் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னு கோர்ட்லயே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இவன் மூஞ்சிலேயே நான் முழிக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம நிலா ஒரே போடா போட்டுடுறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் ரூமுக்குள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு, நான் இனிமேக்கு இந்த வீட்லேயும் இருக்க மாட்டேன். உங்கள் மேலே யார் மேலேயும் எனக்கு வருத்தம் இல்லை. ஆனால் இவன் மூஞ்சில மட்டும் நான் இனிமேக்கு முழிக்கவே மாட்டேன் அப்படின்னு நிலா ஒரே போடா போட்டுட்டு வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.